கடைசியாக நீதி இன்னைக்கு ஜெயிச்சிருச்சுங்க. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் அந்த 9 காவலாளிகளும் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் தீர்ப்பு கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த 9 பேருக்கும் மரண தண்டனை விதிச்சிருக்காங்க இன்னைக்கு. நான் உண்மையிலே இதை வரவேற்கிறேன். கொடூரமாக கொலை பண்ணவன் கொடூரமாக தான் சாவணும் அப்படின்ற மாதிரி இந்த 9 பேருமே இன்னைக்கு தூக்கு தண்டனையில் சாவுறது அப்படின்றது தான் நீதி. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா இதை லைவ் டெலிகாஸ்டே பண்ணி காட்டலாம். ஏன்னா மக்கள் பணத்தில் மக்களுக்கு சேவை இருக்கிற அந்த போலீஸே இந்த மாதிரி அப்பாவி மக்கள் 2 பேர், ஆமாம் அதுவும் தந்தை மகன் 2 பேரை கொடூரமாக லாக்கப்பில் வச்சு டார்ச்சர் பண்ணி கொடுமைப்படுத்தி சாவடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு நிச்சயமாக மரண தண்டனை அப்படின்றது தான் ஒரு நியாயமான ஒரு தீர்ப்பு. ஆனால் இதில் ரொம்ப வருத்தம் அளிக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த கொலை நடந்து கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆயிடுச்சுங்க. 2020 ஜூன் மாதத்தில் நடந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 6 வருஷம் கழிச்சு தான் இன்றைக்கி நம்மளுக்கு இப்பேற்பட்ட ஒரு தீர்ப்பு கிடச்சிருக்கு. நம்மளோட ஜஸ்டிஸ் சிஸ்டம் எவ்வளோ ஸ்லோவாக இருக்குது அப்படின்றத நம்ம இதிலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நிறைய எவிடன்ஸ் இதில் ஏற்கனவே இருந்துமே இவ்வளோ வருஷங்கள் கழித்து தான் தீர்ப்பு வந்திருக்கு. இது உண்மையிலே ஒரு விதத்தில் சோகமாக இருந்தாலுமே இந்த தீர்ப்பு ஒரு நல்ல விதமாக கிடச்சதில் நான் நிச்சயமாக சந்தோஷப்படுறேன். ஏன்னா அட் த எண்ட் குற்றம் செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சே ஆகணும். அதுவும் கொடூரமாக இந்த மாதிரி கொலை பண்ணுற இந்த பாவிகள்லாம் இந்த மாதிரி தான் சாவணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவே நீதி அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோ முடிக்கிறேன்.